நம்ம ரஜினி சார் இப்போ ஞானவேலுடைய இயக்கத்துல வேட்டையன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் வர அக்டோபர் மாதம் திரைக்கு வரவும் இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ரஜினி சாருடைய ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் படம்னா அது கூலி படம் தான். லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினி சார் இணைந்துள்ள கூலி படத்துடைய கதாபாத்திரங்களை படக்குழு இன்று வெளியிடுறதாக சொல்லியிருந்தாங்க. லோகேஷுடைய படம் அப்படின்னாலே மல்டி ஸ்டார் படமாக தான் இருக்கும். லியோ படத்துல கூட சஞ்சய் தத், அர்ஜுன் அப்படின்னு பல நட்சத்திரங்களுமே இடம்பெற்றிருந்தாங்க. ரஜினி சாருடைய நடிப்புல கடைசியாக வெளியான ஜெயிலர் படத்திலுமே மோகன்லால், ஜாக்கி ஷெரூப், சிவராஜ்குமார் போன்ற பல பிரபலங்களுமே நடிச்சிருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இப்போது கூலி படத்திலுமே எக்கச்சக்க பிரபலங்கள் நடிச்சிருக்காங்களாம். ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், ஃபகத் ஃபாசில் போன்ற பிரபலங்களும் கூலி படத்துல இணைந்திருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. இதுல அடுத்து பாத்தீங்கன்னா அண்மையில கன்னட நடிகர் உபேந்திரா கூலி படத்துல முக்கிய ரோல் ஒன்று பண்ணுவதாக ஒரு தகவல் வெளியானதை அடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட புகைப்படங்களுமே வெளியாகி தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது திடீரென வேட்டையன் படத்துடைய அப்டேட் ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. அதாவது இன்று கூலி படத்துடைய அப்டேட் வெளியாக இருந்து ரசிகர்களுமே கூலி படத்துடைய அப்டேட்டுக்காக தான் எதிர்நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது வேட்டையன் படத்துடைய ட்ரெய்லர் பற்றிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது வேட்டையன் படத்துடைய ட்ரெய்லர் அடுத்த மாத துவக்கத்துல வெளியிட இருக்காங்களாம். அதற்கான ப்ரோமோ அறிவிப்பு இன்னும் 2 நாட்கள்ல வெளியாகும் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. சார், ஓகே, இது போன்ற நம்ம ரஜினி சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.